மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஒன்வேயில் அலறி ஓடக்கூடிய புஷி ஆனந்த் கூடிய சீக்கிரமே நடிகர் விஜய் பாஜகவுடைய கூட்டணியில இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கண் சைகை காட்டியிருக்கக்கூடிய வானதி சீனிவாசன். இதையும் தாண்டி ஆதவ அர்ஜுனா விஜயோடைய கட்சியை ஒட்டுமொத்தமா அடக்கம் பண்ண போறதே இந்த ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறத அந்த அளவுக்கு அவரே இன்னைக்கு உளறி மாட்டி இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிபிஐ கையில போய் சிக்கி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது சின்டெக்ஸ் டேங்குக்கு பயந்து செப்டி டேங்க் உள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த சிபிஐ கைக்கு போயிருக்கிறாங்களே, இந்த சிபிஐ எந்த மாதிரியான வழக்கெல்லாம் துரிதமா கையாண்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த சிபிஐ கைக்கு போன வழக்குகளால யாரெல்லாம் பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு வகையான ஆதாரங்களை இன்னைக்கு திரட்டி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்க அக்கா வானதி சீனிவாசன் அவ்வளோ ஒரு சிரிப்பு அக்காவுக்கு. அக்காவால சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ விஜய் எங்க கட்சிக்கு வராரே அப்படின்னு சொல்லி அக்காவால சிரிப்பு அடக்க முடியல. முதல் ஆனந்த காட்சியை பாருங்க. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா? மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கா? நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல, ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணு நடக்க போறது. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. வானதி அக்கா எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது கூட இவ்வளவு சந்தோஷம் நான் பார்க்கல. கமலஹாசனுக்கும் அக்காவுக்கும் கடைசி நைட் 8 மணி வரைக்கும் அப்படி போட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப ஜெயிக்கும் போது கூட அக்கா கேஷுவலா தான் இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல விஜய் உங்க கூட்டணியில வந்து சேர போறாருன்னு அக்காவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அக்கா சொல்றாங்க, எங்களுடைய இந்திய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, மக்கள் எங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய கூட்டணியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர் எங்க கூட்டணியில வரப்போறாரு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அந்த ஸ்ட்ராங்கான நடிகர் விஜயா அப்படின்னு கேட்கும் போது, நீங்க யாரு இந்த ஸ்ட்ராங்கான நபர் நீங்க நினைக்கிறீங்களோ அவருதான் அப்படின்னு சொல்லி கேட்க நடுவில் வர சிரிச்சுக்கிறாங்க. அப்போ நீங்க இப்ப வீசின வலையெல்லாம் இப்ப நடிகர் விஜய்க்கு தான் இந்த வலை வீசிருக்கீங்களா? இங்க வந்து டெல்லியில இருந்து ஒரு டீம் வரணும், இங்க ஒரு விசாரணை நடத்தணும், பொய்யான இங்க திமுக தான் எல்லா சதி செஞ்சு பொய்யான தகவல்கள் பரப்பணும், இங்க இருந்து உங்களுடைய சேர்ந்தவங்க எல்லாம் போய் சிபிஐ வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல வழக்கு போடணும். இப்படி நீங்க வீசப்பட்ட வலைகள் எல்லாமே விஜய்க்கு தான் அந்த வலையை வீசிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது, இல்லங்க நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்றாங்க. அப்போ வானதி ஸ்ரீனிவாஸ், அதாவது இத்தனை நாள மக்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ஜோசப் விஜய் அப்படின்ற, ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசுல இருந்து நடிக்கும் போது நடிகர் விஜய், இளைய தளபதி விஜய், மெர்சல் படத்துக்கு பிறகு தளபதி விஜய் அப்படின்ற நம்ம பார்த்தோம். அந்த விஜயோட பேரு ஜோசப் விஜயா அப்படிங்கிற பேரே நமக்கு எப்ப தெரியும்னா எச் ராஜா அந்த பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா அந்த எச் ராஜா வந்து சகோதரர் விஜய் அப்படின்னு இன்னைக்கு பேசும்போது என்னவீங்க சும்மா ஆட மாட்டாங்களே அப்படிங்கும் போது பார்த்தோம்னா உமா ஆனந்த் ஒரு பக்கம் போறாங்க, டெல்லியில இருந்து ஒரு டீம் வருது, அண்ணாமலை இங்க இருந்து பேசுறாரு, என்ன இது எல்லாம் ஒரே பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி வலுப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு வேலை பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு வானதி அக்கா ஒரு கண் செய்கை ஒண்ணு காட்டியிருக்காங்க. அப்போ கூடிய சீக்கிரமே நடிகர் விஜய் இங்க வந்து இவங்களோட என்டிஏ கூட்டணியில இடம் பெறுவார் அப்படிங்கிறத இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவங்க சிபிஐ ரெய்டெல்லாம் நடத்தி எது மாதிரியான நபர்கள்லாம் இவங்க கூட சேர்த்திருக்கிறாங்கன்ற விபரத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல நேற்று உச்சநீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு வந்த உடனே ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரஸ் மீட்ல ஒன்று சொல்றாரு. இத்தனை நாளா 17 நாளா வெளியில தலையே காட்டாம இருந்துகிட்டு நாங்களாம் கடுமையான சோகமா இருக்குன்னு சொல்லி கூடை பந்து போய் விளையாண்டுகிட்டு என்எஸ்ஜி பாதுகாப்புகளோட டெல்லிக்கு பறந்து ஓடிட்டு இப்போ வெளியில வந்திருக்க ஆதவ அர்ஜுனா வெளியில வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நாங்க ஏன் இத்தனை நாளா வெளியில வரோம்னா கரூர் போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து நீங்க பார்டர் உள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க, கரூரோட எல்லைக்குள்ளே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் சொன்னதால நாங்க வராம இருந்துட்டோம் அப்படிங்கிறாரு. எப்பா கரூருக்குள்ள போலீஸ் வரமானாலும் நீ வரலங்கிறிய, அதை ஏன் இத்தனை நாளா சொல்ல? இங்க இருந்து டெல்லிக்கு பறந்து ஓடுனீங்க, நடுவில் வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது இல்லங்க 41 உயிர் போனதால என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கவலையா இருந்தார் இல்லையா, அப்போ இந்த கதையை சொல்லல. டெல்லிக்கு இங்க இருந்து பறந்து ஓடும் போது அந்த கதையை சொல்லல. டெல்லியில இருந்து உத்தரகாண்ட் பறந்து ஓடினாரு, அங்க பத்திரிகையாளர் கேட்கும்போது அவருக்கு போனே வரல, உடனே ஹலோ உத்தரகாண்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு, அப்பவும் இந்த கதையை சொல்லல. நடுவுல ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு, அதாவது நாங்க ஏன் வெளியில போலனா கர்மாதி 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க போறோம், 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனோம்னு சொல்லி சொன்னாரு. அப்பயும் சொல்லல. அப்ப நமக்கு புரியல, 16 நாள் காரியம்டாரு, காரியம்னா 16வது நாள் காரியம் இல்ல, இந்த கேஸ் சம்பந்தமா பாஜக கிட்ட பேசிட்டு அவங்க சிபிஐ போட்டு கொடுத்துருவாங்க, அப்ப எங்களோட காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்க பேசுவோம்னு சொல்லி இதெல்லாம் மனுஷன் காரியம் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த காரியம் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா வெளியில வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு. கரூர் போலீஸ் எங்களை உள்ள பார்டர் உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க,
அதனால நாங்க உள்ள வரல, நானும் சிடிஆர் நிர்மல்குமார்லாம் பார்டர்ல நின்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதுசா வந்து ஒரு கதை சொல்றாரு. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், இது மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு சர்ச்சை ஒண்ணு ஏற்படுதுன்னா எந்த போலீஸா இருந்தாலும் உள்ள வராதீங்கன்னு சொல்லுவாங்க, அது யதார்த்தம் தான். ஆனா அரசியல்வாதிகளை கேட்பாங்களா? ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது உள்ள வராதீங்க, சட்டம் ஒழுங்குதுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி தான் உள்ள வருவாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே அதே மாதிரி உள்ள போவாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது, சாத்தான் குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை நடக்கும்போது எல்லாமே போலீஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி உள்ள போய் மக்களுக்காக நிக்கிறது தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள். நீ போலீஸ் ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு போயிட்டாங்களாம். இல்ல நான் என்ன கேட்கிறேன், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளோ உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களோ இறந்து போயிட்டாங்கன்னா போலீஸ் உள்ள வரான்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க உள்ள வரல, இப்படியா சாக்கு போக்கு சொல்லுவீங்க? அப்ப இத்தனை நாளா போய் தஞ்சம் அடைஞ்சிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து தஞ்சம் அடைஞ்சு டெல்லியில போய் என்எஸ்ஜி பாதுகாப்போட போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கான உரிய பாதுகாப்பு, அவங்களுக்கான உரிய ஏற்பாடு நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வெளியில வந்துட்டு போலீஸ் வர வேணாம்னு சொன்னாங்களா, அதனால இவர் வெளில வராம இருட்டாராம். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆதவர்ஜுனோட அந்த பேச்சு முழுக்கவே பார்த்தோம்னா திமுக சதி செஞ்சிருச்சு, திமுக சதி செஞ்சிருச்சு. ஒரு காலத்துல மதுரையில எப்படி அழகிரி ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாரோ, ரவுடி மதுரையில கால் வச்சாலே வெட்டுவாங்களாம், மதுரையில கால் வச்சாலே வெட்டுவாங்கன்னு அழகிரி எப்படி செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் இந்த தற்கூரி பசங்க நம்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் இவங்களுக்கு. நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறான், என்ன கேள்வியா கேட்க போறான், இல்ல அதை போய் ஃபேக்ட் செக் பண்ண போறானா, எதுவுமே கிடையாதுன்ற அடிப்படையில இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. இல்ல இங்க திமுக சதி செஞ்சிருச்சு, செந்தில் பாலாஜி ரவுடிசம் செய்யறாருன்னா நீ இந்த வாதத்தை நீதிமன்றத்துல வைக்கணும். நீ நீதிமன்றத்துல கொடுத்த மனுவே ஃபேக்கான மனு, அதுவே ஒரு போலியான ஒரு மனு தாக்கல் செஞ்சுதான் இந்த வழக்கை நடத்திருக்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, அந்த அப்பாவி ரசிகர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த ரசிகர்கள் நம்ப போறாங்கன்ற தைரியத்துல இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. இவங்களா எதெல்லாம் கற்பனையா தோணுதோ அந்த கற்பனை கதையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நீதிமன்றத்துல இவங்க முன் வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் இருக்கு இல்லையா, ஒரே இரவுல நைட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல போஸ்ட்மார்டம் எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வேலுசாமிபுரம் இடம் ஒதுக்கப்படல, ஆனா தாவேகாவுக்கு மட்டும் அந்த இடம் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. வழக்கறிஞர் ராகவாச்சாரியா இருக்கட்டும், அப்புறமா தாமோ சேஷாதிரின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர், இந்த 2 வழக்கறிஞர்களுமே பாஜகவுக்காக பல வழக்குகள்ல வாதாடின வக்கீல்கள், தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு சார்பா வாதாடக்கூடிய வக்கீல்கள். அந்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல. இதுல மக்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி மகேஸ்வரி அவர் இந்த கருத்தை சொல்லும் போது, அதாவது அவரு அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா டார்கெட் பண்ணது யார, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவரை நோக்கி தான் டார்கெட் பண்ணாங்க. நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி கமிஷன் நீங்க நியமிச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து அந்த இடத்துல லாக் பண்ணப்பட்டது என்னவோ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க எஸ்ஐடி கமிஷன் வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இல்ல நான் அதே கேள்வி இன்னைக்கு மக்கள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்கறாங்க. சரி சார், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி வச்சீங்கன்னு கேக்குறீங்களே, நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சிபிஐ உத்தரவிட்டீங்க அதை சொல்லுங்க சார் சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர் எஸ்ஐடி கமிஷன் வச்சாருன்னா அதுக்கு ஒரு வேல்யூவான லாஜிக் இருக்குது. என்னன்னா இங்க 41 உயிர்கள் போயிருக்குது, இங்க கழுத்தை நெரிச்சு சாவடிச்சான் ஒரு கதை வருது, ஊசியை போட்டு சாவடிச்சான் ஒரு கதை வருது, காலி ஆம்புலன்ஸ் வந்தது, பல்வேறு வகையான கதைகள் வருது, இந்த பக்கம் அரசு தரப்புல இருந்து விளக்கம் வருது. அப்ப எதுவுமே புரியாத ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் போது அப்போ ஒரு எஸ்ஐடி கமிஷன் நேர்மையா விசாரிச்சாதான் உண்மை சரி வரும் சொல்லி ஒரு நீதிமன்றம் அவங்களுடைய தலைமையில ஒரு உத்தரவிடுது. நியாயமான ஒரு அறிக்கை தான். இல்ல அப்படியே நீங்க இப்ப உங்க வார்த்தையில நீங்க உண்மையா இருந்தா நீங்க என்ன சொல்லணும், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்டீங்களா, இப்ப சிபிஐக்கு என்ன ஆதாரம், ஃபர்ஸ்ட் இங்க போடப்பட்ட மனுவே, அங்க மனுதாரர் செல்வராஜ், மனுதாரர் பன்னீர்செல்வத்தோட மனைவி சொல்றாங்க, நாங்க இப்படி ஒரு கேஸே போடல, என் புருஷன் காசு வாங்கி இப்படி ஒரு கேஸை போட்டான் அப்படிங்கிறாங்க. மனுதாரர் செல்வராஜ் சொல்றாரு, நான் இப்படி ஒரு கேஸே போடல, உங்களுக்கு இழப்பீடு தொகை அதிகமா தரோம், உன் பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இப்படி என் பேர்ல ஃபேக்கா ஒரு மனு தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மனுதாரர்களே சொல்றாங்க இது ஒரு போலியான மனு அப்படிங்கிறாங்க. ஆனா போலியான மனு அடிப்படையில இங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுது. அதே மாதிரி அங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல போஸ்ட்மார்டம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா போஸ்ட்மார்டம் மறுநாள் சாயந்தரம் 4 மணி 5 மணி வரைக்கும் போஸ்ட்மார்டம் நடந்தது. மதியம் 12 மணிக்கு பாடியை கேட்டு பொதுமக்கள் போராட்டம் பண்ணாங்க. அப்ப 4 மணி நேரத்துல முடிச்சுன்னா மக்கள் ஏன் போராட்டம் பண்ண போறாங்க, இந்த அளவுக்கு அங்க நடந்தது. ஆனா அப்பட்டமான பொய்வாதங்கள் அங்க வைக்கப்பட்டுச்சு. அது இல்லாம அதிமுகவுக்கு அந்த இடம் தர, தாவேகாவுக்கு அந்த இடம் கொடுத்தப்பட்டதா ஒரு வாதம் சொல்றாங்க, அதுவுமே பச்சை பொய். விஜயோடைய சம்பவம் நடக்கிறது செப்டம்பர் 27ஆம் தேதி. அதுல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 25ஆம் தேதி அதே வேலுசாமிபுரத்துல அதிமுகவுடைய பிரச்சாரம், எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல அவர் அந்த கிரீன் கலர் பஸ் வச்சு அவர் அங்க பிரச்சாரம் நடத்தினாரு. அப்ப அதிமுக அந்த இடம் கொடுக்கப்பட்டது. ஆனா பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுதான் அந்த இடத்துல வாதம் முன்வைக்கப்பட்டது, பொய்யான மனுதாரர்களை வச்சு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனா அந்த அடிப்படையில சிபிஐ உத்தரவிட்டுருவாங்களாம்,
ஆனா இங்க 41 உயிர்கள் பறிபோய் என்ன உண்மைன்னு தெரியாம மக்கள் இருக்கும்போது இதுக்காக ஒரு எஸ்ஐடி கமிஷன் வச்சா அந்த நீதிபதியை நோக்கி பல கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுல பெரிய அளவுல மக்கள் இன்னைக்கு அதிருப்தி ஆகி போயிருக்காங்க. சரி, இப்போ சிபிஐ கைக்கு கேஸ் போயிருச்சு. இங்க உடனே ஒரு சிலர் அந்த விஜய் ரசிகர்கள், பாஜகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வெற்றி வெற்றி வெற்றி, எப்பா அந்த மெடல்லாம் எந்த கடையில வாங்குறீங்க, அந்த கடையில போய் என் பேரை போட்டு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி வெற்றி வெற்றின்றாங்க. என்ன வெற்றி? அதாவது இந்த 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 இடத்துல சதி செஞ்சது திமுக அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சா, இல்ல திமுக 41 உயிர்களை கொன்னுச்சு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? எஸ்ஐடி கமிஷன் விசாரிச்சத இனி சிபிஐ விசாரிக்க போவோம். அப்போ ஒட்டுமொத்தத்துல அங்க என்ன நடந்துச்சுன்றதை யாரோ ஒருத்தர் விசாரிக்க போறாங்கன்றது உண்மை. எஸ்ஐடி கமிஷனுக்கு பதிலாக சிபிஐ விசாரிக்க போகுது. இத்தனை நாள் மாநில அரசு, மாநில காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சத இனி ஒன்றியத்தோட பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு கூட சிபிஐ விசாரிக்க போறாங்க. இவ்வளவுதான் அங்க நடந்ததே தவிர அங்க யாருக்கு குற்றவாளிகள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு இழப்பீடு கிடைக்கப்பட்டதா, பாதிக்கப்பட்டவங்க நீதி கிடைக்கப்பட்டதா, எதுவுமே இல்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னன்னா விஜய் தொக்கா சிக்கிட்டாரு. அதாவது அமித்ஷாவோட மைண்ட் வாய்ஸை நல்லா போட்டிருக்கோம். நீ மாட்டுவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம்லாம் அது மாட்டுவேனே தெரியாது. மத்த கட்சிக்காரவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் பண்ணி ஏதாவது ஊழல் பண்ணி தான் எங்க கையில மாட்டுவாங்க. ஆனா நீதான் கண்ணி கழியாம என் கையில வந்து சிக்கிக்கிற அப்படின்னு சொல்லி அமித்ஷாவோட மைண்ட் வாய்ஸே அவ்வளவு பழிச்சு என் காது வரைக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவன் வானத்துக்கு பூமிக்கு பாத்தியா ஜெயிச்ச மத்தியா அப்படிங்கிறாங்க. முதல் சிபிஐ விசாரணைக்கு போனா என்ன நடக்கும்? எஸ்ஐடி விசாரிச்சா வச்சோம் அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸ்ல எப்படி ஒரு நீதி கிடைச்சதோ அந்த மாதிரி ஒரு நீதி கிடைச்சிருக்கும். அல்லது அண்ணா நகர்ல அந்த சிறுமியோட 10 வயசு சிறுமியை ரேப் பண்ணப்பட்ட கேஸ்ல ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட பல பேரை கைது செஞ்சாங்களே, அது மாதிரியான நீதி கிடைச்சிருக்கும். கிட்னி திருட்டு விஷயத்துல நாமக்கல்ல எப்படி துரிதமான விசாரணை நடச்சோ அது மாதிரியாச்சும் நடந்திருக்கும். ஆனா சிபிஐ கைக்கு போச்சுன்னா அது காலம் முழுக்க அது அப்படியே கிடப்புல போடக்கூடிய வழக்காதான் மாறும். இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு சில வழக்கையே சொல்லாமே. பாபர் மசூதோட தீர்ப்பு. பாபர் மசூத் 92ல இடிக்கப்படுது. இடிக்கப்பட்டதுக்கு பிறகு அன்னைக்கு நரசிம்மராவோட நரசிம்மராவ் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, அந்த வழக்கை சிபிஐ கையில ஒப்படைக்கிறாங்க. சிபிஐ வழக்கை விசாரிக்கிறாங்க 92ல இருந்து விசாரி சொல்லி 2020 சிபிஐ நீதிமன்றத்துல வருது. அன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டம் கூடியதால் தான் பாபர் மசூத் அந்த மாதிரி இடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. யாரும் சதியெல்லாம் பண்ண மாதிரிலாம் இல்ல, கூட்டம் ஒரே இடத்துல பல பேர் கூட்டம் கூடிட்டாங்க, அதனால இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. கடைசியில நீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, சிபிஐயோட அந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அத்வானி, உமா ஆனந்த் இது மாதிரியான பல பேர்கள் குற்றவாளிகள் அப்படின்றத காட்டினாங்களே தவிர அதுக்கான வேல்யூவான எந்த ஒரு ஆதாரத்தையுமே அவங்க முன்வைக்கல. அதனாலதான் அந்த வழக்குடைய இறுதி விசாரணையில அவங்க எல்லாம் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த இடத்துல நீதிமன்றமே சொன்னது என்னன்னா, கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது இது ஒரு சதி செயல் தான் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படி சொல்லி சிபிஐ நீதிமன்றம் சொன்னது. அந்த இடத்துல அப்பட்டம் பிபிசில இன்னைக்குமே அந்த ஆர்டிகல் இருக்குது. பாபர் மசூதை இடிக்கிறாங்க, இடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து ரிஹர்சல் பார்க்கப்பட்டது. இதுதான் மசூதியோட கோபுரம் இங்க இருக்கு, மசூதி கோபுரத்துல எப்படி போய் இடிக்கணும், எப்படி கடப்பாறை வச்சு இடிக்கணும், எந்தெந்த டீம் எங்க போய் இடிக்கணும் சொல்லி முழு ரிஹர்சல் இந்த இடத்துல நடந்துதான் பாபர் மசூதை போய் இடிச்சாங்க. இதை இன்னைக்குமே வீடியோ ஆதாரத்தோட போட்டோ ஆதாரத்தோட பிபிசில இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிகல் இருக்குது. சம்பந்தப்பட்ட களத்துல என்ற பத்திரிகையாளர்களுடைய வாக்குமூலம் இருக்குது. இது எல்லாமே இருந்தோம். அது ஒரு சதி கோட்பாடு தான், ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே சமர்ப்பிக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ ஒரு மேல்முறையீடு கூட செய்யல. இதுதான் சிபிஐயோட டக்கு, இதான் உன் டக்கு அப்படின்னு கேட்பாங்களா, இதுதான் சிபிஐயோட டக்கு. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு. அங்க தூத்துக்குடியில போராட்டம் பண்ணி மூச்சுக்காக போராட்டம் பண்ண அந்த மக்களை பொட்டு சுட்டு சாவடிச்சாங்க. அந்த சுட்டு சாவடிச்சதை டிவில லைவ்ல எல்லாருமே பார்த்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி டிவியை பார்த்தாரு. சார் நம்ம சுட்டு கொண்டாங்களே, ஆமா நானும் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாருல. எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து தமிழ்நாடு மக்கள், உலகத்தில் உள்ள எல்லாருமே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்க எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டதுன்னு. அந்த வழக்கு பின்னாடி சிபிஐ விசாரிக்கப்படுது. அதிமுக பாஜக கண்ட்ரோல்ல இருக்கிறதால அந்த வழக்கு அப்படியே உடனே சிபிஐ கைக்கு மாத்தப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அதுல என்ன அந்த வழக்கு என்ன அப்டேட் ஆச்சு? எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. ஒரு கட்டத்துல சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ பார்த்து கேட்குது, இந்த இடத்துல இந்த வழக்கை நீங்க லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்காச்சும் மாத்த வேணாமா, லஞ்ச ஒழிப்பு காவல்துறை விசாரிக்க வேணாமா? ஏன்னா அந்த தனியார் கம்பெனிக்காக ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அப்ப அந்த தனியார் கம்பெனில இருந்து சில காவல்துறை அதிகாரிகளோ இல்ல அரசு அதிகாரிகளோ லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்லி அந்த கோணத்திலேயாச்சும் நீங்க விசாரிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு நீதிமன்றமே இந்த வழக்கை சீக்கிரம் விசாரிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் அப்படியே தான் இருக்குது. எந்த காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு காரணம் அப்படின்ற வரைக்கும் முழுசா வரல. அருணா ஜெகதீஸ்வரனுடைய விசாரணையாச்சும் அதுல ஒரு தீர்வு எட்டப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ என்ன செஞ்சாங்கன்ற எதுவுமே முழுமையா வெளியில வரல. தூத்துக்குடி சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸோட அந்த மரணம்,
அந்த விஷயமும் ஒரு கட்டத்தில் சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டது. அன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு பிரஷர் ஏற்படும், சிபிஐ கைக்கு மாத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு அப்படியே மெத்தன போக்குல தான் இருக்குது. ஜெயராஜுடைய மனைவி இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துல காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்க நடந்துட்டு இருக்குது. ஏன் விஜயபாஸ்கருடைய வழக்கு, அதிமுகவுடைய அமைச்சரா இருந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, குட்கா ஊழல் சம்பந்தமான வழக்கு ரொம்ப பிரபலமான வழக்கா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்க, அந்த வழக்கு சிபிஐ கைக்கு போது. இன்னைக்கு வரைக்கும் அந்த குட்கா ஊழலுடைய அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நீதிமன்றமும் ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, இந்த அளவுக்கு சிபிஐ விசாரிக்கக்கூடிய எல்லா விசாரணையுமே 2016 570 கோடி ரூபாய் எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். ஒரு கண்டெய்னர் லாரியில் 570 கோடி ரூபாய் சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி. அந்த 570 கோடி யாரு அந்த லாரி அனுப்புனதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ விசாரிக்கப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எதுவுமே தெரியல. அப்ப சிபிஐயோட விசாரணை அப்படிங்கிறது ஒரு வழக்கை, அந்த வழக்கு அரசியல் சாதகமாக தள்ளி போட முடியுமே தவிர அந்த வழக்குகளை யார் காரணம், என்ன தீர்வுன்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம ஒரு சில வழக்குகளை தவிர மற்ற பெரும்பாலான வழக்குகளை பார்க்க முடியாது. பாஜக அவங்களுடைய அரசியல் ஆயுதமாவே சிபிஐ தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிபிஐயால பாஜக எந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். இப்போ இன்னைக்கு அசாமுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா ஒரு காலத்துல காங்கிரஸ்ல முன்னணி ஒரு தலைவரா இருந்தாரு. அவர் மேல சாரதா சிட் ஃபண்ட் சம்பந்தமான ஒரு ஊழல் வருது. அவர் மேல அவர் பல கோடி ஊழல் பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போது அவர் வீட்டுக்கு சிபிஐ ரெய்டு விடப்படுது, இடி ரெய்டு விடப்படுது. நான் சொல்றதுல 2014-15 காலகட்டத்தில். அப்போ உடனே மனுஷன் நபர் வேற வசமா சிக்கிக்கிட்டாரு சாரதா சிட் ஃபண்ட் ஊழல்ல. அதுக்கடுத்து 2015 பாஜகவில் பேசுறாரு, வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தப்படுத்தப்பட்டாரு, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு மனித புனிதரா மாறப்பட்டாரு. இன்னைக்கு அவர் பாஜகவில் அசாமுடைய முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஊழல் சிபிஐ விசாரணைக்கு பிறகு அவர் இன்னைக்கு அசாமுடைய முதலமைச்சர். ஏன் வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோட வலதுகரமா இருந்த ஒரு சுவேந்த அதிகாரி அவ்வளவு முக்கியமான ஒரு நபரா இருந்தாரு. அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கிறாரு. நாரதா சிங் ஆபரேஷன் சொல்லி ஒண்ணு நடந்தது. அதாவது அவருக்கே தெரியாம வீடியோ எடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு ஊழல்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி நாரதா சிட் ஃபண்ட் சம்பந்தமான ஒரு வீடியோ வெளியில வருது. அந்த வீடியோ பாஜக கைக்கு வசமா சிக்கி சிபிஐ கைக்கு போகுது. சிபிஐ கைக்கு போனோன்னா இனிமே வேற எங்கேயுமே போக முடியாது. மண்டை உச்சு குடிமே நறுக்குன்னு புடிச்சு முடிச்சாங்க. அதனால வேற வழி இல்லாம பாஜகவில் வந்து சேர்ந்தாரு. இன்னைக்கு சுவேந்த அதிகாரி அதாவது அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பை கக்கிட்டு இருக்கிறாரோ அதை விட ஒரு படி அதிகமா போய் சுவேந்த அதிகாரி இஸ்லாமிய வெறுப்பை கக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரு பாஜகவில் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அவர் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலோடைய எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறாரு. நாளைக்கே ஒருவேளை பாஜக மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் தான் நாளைக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு அங்க இருந்துகிட்டு இருக்காரு. ஏன் அஜித் பவார் எடுத்துக்கோங்க, என்சிபி கட்சியில அங்க சரத் பவாருடைய சொந்தக்காரர் அங்க இருந்துட்டு இருந்தாரு. அந்த அஜித் பவார் எந்த அளவுக்கு ஊழல், 5000 கோடி ஊழல், 7000 கோடி ஊழல்னாங்க. ஒரு கட்டத்துல நரேந்திர மோடிஜி வந்து சொன்னாரு 70,000 கோடி ஊழல் செஞ்சிருக்காரு அஜித் பவாரை கைது செய்யாம நாங்க விட மாட்டோம் அப்படின்னு பஞ்ச் டைலாக்ல விட்டாரு. ஆனா பஞ்ச் டைலாக் விட்டு 10 நாள் கூட ஆகல, அவர் வந்து பாஜகவுடைய கூட்டணியில வந்து கட்சியை பாதியா உடைச்சு வந்து இந்த கட்சியில வந்து சேர்றாரு. அதுக்கு பிறகு அவருக்கு துணை முதலமைச்சர் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தமான பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட மகன் சம்பந்தமான பல ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. இப்படி ஒவ்வொரு நபர்கள் மேல இது மாதிரியான ரெய்டுகள் நடத்தப்படும் போது எல்லாமே நீங்க பிரஃபுல் பட்டேல் எடுத்தோங்களேன். பிரஃபுல் பட்டேல் என்சிபில ஒரு நபர் முக்கியமான தலைவரா இருந்தாரு. என்சிபில அவர் இருக்கும்போது அவர் இப்ப ஏர் இந்தியா சம்பந்தமான ஒரு லீஸ்ல அந்த லீஸ் விஷயத்துல ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் வந்து சேராரு. இன்னைக்கு அவர் ஒரு எம்பியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அசோக் சவான் ஒரு காலத்துல காங்கிரஸ் உடைய முதலமைச்சரா இருந்த ஒரு நபர். அவரு மேல வந்து ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்கேம், அந்த ஸ்கேம்ல விஷயத்தை வெயிட்டா சிக்கிறாரு. அதுக்கு பிறகு சிபிஐ விசாரணை நடத்தப்படுது. அதுக்கடுத்து பாஜக வந்து சேர்றாரு. இன்னைக்கு பாஜக ஒரு எம்பியா உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஒட்டு மொத்தத்துல இந்த சிபிஐ, இடி இது மாதிரி என்ஐஏ இவங்க எல்லாம் பாஜக எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக அரசியல் செய்யறாங்களோ அவங்க மேல ஒரு ரெய்டு நடத்தப்படும். வசமா சிக்கினாங்க அப்படின்னா அதுக்கடுத்து எங்களோட சொல்படி நடக்கணும். ஒண்ணு எங்க கட்சியில வந்து நீ மெம்பராக வந்து சேர்ந்துக்கணும், அல்லது எங்களோட கூட்டணியில வந்து செயல்படணும், அல்லது வெளியில நின்று நான் எப்படிலாம் சொல்றேனோ அதுக்கேற்ற மாதிரி நீ அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பாஜக சிபிஐ பயன்படுத்துறாங்க. ஒண்ணு இப்படி யாரெல்லாம் வராங்களோ அந்த வழக்கு காலம் தாழ்த்தப்படும். இப்ப அசாம் முதலமைச்சர் 2015 நடந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் விசாரணை சொல்லி விசாரிச்ச அதிகாரிகள் அன்னைக்கு வயசாக ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு காலம் தாழ்த்தப்படுது இல்லையா? அப்படிதான் விஜயோடைய இந்த வழக்குமே சிபிஐ கைக்கு போச்சுன்னா அது காலம் தாழ்த்தப்பட்டு நாளைக்கு விஜயோடைய மகன் வந்து பெரிய மனுஷன் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமும் விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்.
இதே எஸ்ஐடி கமிஷன் இந்த விஷயத்தை விசாரிச்சிருந்தாங்கன்னா ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்து அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இதோட உண்மைத்தன்மை என்னன்ற உண்மை வெளியில வந்திருக்கும். ஆனா வேணும்னே காலம் தாழ்த்தணுங்கிறதுக்காக தான் சிபிஐ கைக்கு இது மாற்றப்பட்டது. அப்ப எப்ப சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டதோ இது மூலியமா தாவேக்கா நடிகர் விஜய் ஒரு லாபம் அடைகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையானது ஒண்ணு கிடைக்குது, ஏதோ வகையில அவங்க அதுல இருந்து சேஃப் ஆகுறாங்க, தப்பிக்கிறாங்க இல்லையா. அப்போ இப்படி தப்பிக்க வைக்கப்பட்டதால விஜய் இனி பாஜகவுடைய சொல்படி கேட்டாகணும், ஒண்ணு பாஜகவுடைய கூட்டணியில் அவர் சேர்ந்தாகணும், அல்லது வெளியில இருந்து திமுகவுக்கு போகக்கூடிய நடுநிலையான வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரே டார்கெட்டுக்காக தான் இங்க விஜய் களத்துல இறக்கிறாங்க. விஜய திமுகவுக்கு எதிராக கொண்டு வந்தாங்கன்னா இங்க அதிமுக அழிச்சு ஒழிச்சிட்டு அதுக்கடுத்து விஜய் ஒரு கட்டத்துல எப்பா நீ திரும்ப சினிமாவுக்கு போயிருப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு களத்தை இங்க கொண்டு வரதுக்காக, வெஸ்ட் பெங்கால்ல எப்படி செஞ்சாங்களோ அசாம்ல எப்படி செஞ்சாங்களோ அப்பேற்பட்ட ஒரு களத்தை கொண்டு வரதுக்காக தான் இங்க தமிழ்நாட்டுல இத்தனை நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வானதி சீனிவாசன் இப்போ சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட சீக்கிரமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வந்து எங்க கட்சியில இருந்து சேர போறாரு, அந்த ஸ்ட்ராங்கான நபர் விஜய் அப்படின்னா நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவரு தான் அவரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு பாஜக சேர்ந்தவர்கள் அவ்வளவு சந்தோஷமா பூரிப்பக்கூடிய அளவுக்கு தான் நடிகர் விஜயோட செயல்பாடு இருந்துட்டு இருக்குது. அதனால அந்த அப்பாவி ரசிகர்கள் இப்போ வச்சும் கொஞ்சம் சிந்திங்களா டேய். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.